பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 9. அந்நிய போதனையினால் அலைப்புண்டு போகிறார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அந்நிய போதனை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்ட இந்த வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தேவனுடைய சபையில் இருக்கிற பொழுது அவர்கள் அந்நிய போதனை என்றால் சத்தியத்திற்கு எதிரான வார்த்தை, உலகத்தோடு கூட ஒரு ஒன்றிணைந்து போகக்கூடிய காரியமாக சத்தியத்தை வளைந்து கொள்ளுவார்கள். அதுதான் அந்நிய போதனை. நம்முடைய போதனை போலவே இருக்கும், வேதத்தை சொல்கிறது போலவே இருக்கும், கிருபையை பேசுகிறது போலவே இருக்கும், சத்தியத்தை பேசுகிறது போலவே இருக்கும். ஆனால் அங்கே கள்ள போதனை இருக்கும் அல்லது அந்நிய போதனை இருக்கும். அந்நிய போதனை என்பது இந்த உலகத்தாருக்களானது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கானது, இந்த உலகத்தின் மோகத்துக்குரியது, சினிமாவுக்குரியது, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்குரியதாக இருக்கிறது. அங்கிருந்து தான் ரட்சிக்கப்பட்டு நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் சபையிலே சினிமா பாட்டு பாடலாம் என்கிற அந்நிய போதனை இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். சினிமா பார்க்கலாம் என்பது உலகத்தான் சொல்லுகிற காரியம். அதே காரியம் இன்றைக்கு சபையிலே ஒரு போதகர் சொல்கிற பொழுது அது அந்நிய போதனையாக இருக்கிறது அல்லது கள்ள போதனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றது போல் 2 வசனத்தை சொல்லி அதை நியாயப்படுத்துகிற காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அந்நிய போதனை யார் கேட்கிறார்களோ அவர்கள் அலைப்புண்டு போவார்கள், அவர் அலைந்து போவார்கள், தேவனை விட்டு விலகி போவார்கள், தேவனை விட்டு தூரம் போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் பிரசங்கம் பண்ணினாலும், யார் என்ன காரியத்தை ஆலோசனை பண்ணினாலும் அது வேத வாக்கியத்தினுடைய இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அந்நிய போதனை என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கருத்துக்களை ஆலோசனையாக சொல்ல முடியும், ஆனால் அது சத்தியமாக, அது சத்தியத்தை போல அல்லது உபதேசத்தை போல மாற்றக்கூடாது. அனுபவம் வேறு, உபதேசம் வேறு. ஆகவே நம்முடைய ஆலோசனை வேறு, போதனை வேறு. ஆக அந்நிய போதனை, உலகத்தின் காரியத்தின் போதனை சபைக்குள்ளே வருகிற பொழுது அங்கே ஜனங்கள் அலைப்புண்டு போவார்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதமேது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தமேது, ஐக்கியமேது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உலகத்தின் காரியங்களும் சபையின் காரியங்களும் இன்றைக்கு ஒன்றாக பிணைந்திருக்கிறது போல ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு மாயை தோற்றத்தை பிசாசு உண்டு பண்ணுவதற்காக அவன் துடித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி உலகம் ஒன்று தான். ஒரு விசுவாசி சினிமாவுக்கு போகலாம், ஒரு விசுவாசி பொய்யை சொல்லலாம். காரணம், ஆண்டவராக இயேசு எல்லாவற்றுக்கும் அவர் மரித்து விட்டார், மன்னித்து விட்டார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா பாவங்களுக்கும் இயேசு சிலுவையில் மரித்து விட்டார் என்கிற ஒரு பொய்யான அல்லது மாயான போதனை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக விசுவாசிகளாக நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை வேதம் தான். பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய காரியங்களை முன்னேற்றி போக நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் அலைப்புண்டு போவார்கள், கடைசி நேரத்தில் விசுவாசத்தை விட்டும் விலகி விடுவார்கள். காற்று பறக்கடிக்கிற பதரை போல் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். காரணம், விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியாக பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் தேவனை விட்டே, விசுவாசத்தை விட்டே விலகி போகிற ஒரு சூழல் காணப்படும். ஆக அந்நிய போதனைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்நிய போதனைக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த நாட்களில் பரிசுத்த குறித்தும், நீதியை குறித்தும், உண்மை குறித்தும், ஊழியத்தை குறித்தும், வேத வசனத்தை குறித்தும், மிஷினரி ஊழியத்தை குறித்தும் அதிகமாக பேசினார்கள். இந்த நாட்களிலோ கிருபையை குறித்தும் அல்லது சினிமா பாடலை குறித்தும் அல்லது நல்ல லக்ஸுரி லைஃப், நல்ல சந்தோஷமாக நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை போடணும், விலை உயர்ந்த கார் வச்சுருக்கணும், விலை உயர்ந்த வீட்டை கட்டணும் என்பதை குறித்தும் ஒரு ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் அநேகர் சொல்லி கொண்டதை பார்க்கும். மக்களை விரும்புகிறார்கள், மக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது ஊழியத்தின் அல்லது வேதத்தின் ஒரு பகுதி தான், அல்லது ஒரு 5% அவ்வளோதான். மீதி 95% இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். வெறும் 95% இந்த உலகத்தின் காரியத்திற்காகவும், 95% நமக்காகவும், 5% இந்த ஊழியத்திற்காகவும் அல்ல. 95% ஊழியத்திற்காக, 5% நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய பொருளாதாரத்துக்காக இருப்பது நல்லது தான். ஆனால் இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்நிய போதனை நாடி ஓடி தேடுகிற மக்கள் கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆடை உடுத்துவதிலும், கார் வாங்குவதிலும், லக்ஸரியாக வாழ்வதிலும் மக்கள் விருப்பப்படுகிறார்கள். மக்கள் அதெல்லாம் பேசும்போது மக்கள் விரும்புகிறார்கள், காணிக்கை கொடுக்குறாங்க. ஸோ ஊழியக்காரங்களும் அப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்நிய போதனை சபைக்குள்ளே வரக்கூடாது. அந்நிய அக்கினியை சபையிலே கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் யார் போய் விடுகிறார்களோ அவர்கள் அலைப்புண்டு போவார்கள், அலைந்து திரிவார்கள், கடைசியாக விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம். எது சரியான போதனை, எது அந்நிய போதனை என்று சொல்லி நாம் சரியாக வகையறுக்கும் போது மாத்திரமே அவரை புரிந்து கொள்ள முடியும். எல்லா
யூடியூப் சேனலை பார்க்காதீங்க, எல்லா செய்திகளையும் பார்க்காதீங்க. எல்லாருடைய செய்திகளும் உண்மையான செய்தி அல்ல. பலர் அந்நிய போதனையும் அந்நிய காரியங்களை உள்ளே கொண்டு வந்து நுழைப்பதற்கு முயற்சி கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் இன்றைக்கு அவனுடைய ஆட்களை அல்ல, தேவனுடைய ஆட்களை, ஊழியக்காரர்களை விசுவாசத்தில் வைத்து சபையை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை கேள்விப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அந்நிய போதனைக்கு அந்த ஊழியக்காரர்களை விசுவாசத்தில் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் ராஜ்யத்தை கட்டுறப்பணில் ஈடுபடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட கருத்தை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.